டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 7/5 வகுக்கிறதுக்கு பதிலாக மாத்தி 7/5 பெருக்கிறாரு. அந்த எண்ணையே பெருக்கிறாரு. இதனால அவருக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தோம்னா 48 கூடுதலா வருது அப்படின்னா அந்த எண் என்னவா இருக்குன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல்ல சிம்பிளிபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு மாணவன் ஒரு எண்ணை 7/5 வகுக்கணும். ஆனா மாத்தி 7/5 பெருக்கிறாரு. இதனால அவருக்கு நார்மலா வரக்கூடிய ஆன்சரோட 48 கூடுதலா வருது அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஒரு எண் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸை இந்த 7/5 வகுக்கணும். ஆனா மாத்தி என்ன பண்றாரு, எக்ஸை இந்த 7/5 பெருக்கிறாரு. ஸோ இப்படி பெருக்கிறதுனால 48 கூடுதலா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இந்த 5 அப்படி மேலே கொண்டு போயிருங்க, என்ன வரும் 5x/7. நெக்ஸ்ட் இங்க 7x/5. ஸோ ஆக்சுவலா இந்த எண்ணை வகுக்கிறது பதிலாக பெருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது 48. அப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் இந்த 48. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 35. ஸோ நெக்ஸ்ட் 7 இருக்குது. 7 எத்தனை டைம் இருக்கணும் 35 வரும் 5 டைம். ஸோ அந்த 5 நியூமரேட்டர்ல பறிக்கணும். இப்போ 5 × 5x 25x டிஃபரன்ஸ். அதே மாதிரி இங்கே 5 இருக்குது. 5 எத்தனை டைம் இருக்கணும் 35 வரும் 7 டைம். அந்த 7 நியூமரேட்டர்ல பிரிக்கணும். அப்போ 7 × 7 49x = 48. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸ் 49ல் 25 போச்சுன்னா மீதி என்ன வரும் 24x/35 இந்த 48 இருக்குது. ஸோ அடுத்தது எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு கொடுப்பாங்க. அப்போ எக்ஸ் இங்கே ஆல்ரெடி 48 இருக்குது. பெருக்கல் இது அப்படியே ரிவேர்ஸில் மாறும். அதாவது 35/24 வரும். ஸோ 48 24 கன்சிடர் பண்ணால் 2 × 35 = 70. அப்போ எக்ஸ் = 70. அந்த எண் பார்த்தோம்னா 70. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.